இன்றைக்கு ஒரு அமைச்சரிடம் முதலமைச்சர் எப்போது பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு கேட்டபோது முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆம், முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. முதலமைச்சர் பொறுப்போடு செயல்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. வேற ஒருத்தர் தான் முதலமைச்சர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவையில். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். அந்த அளவிற்கு சட்டப்பேரவை என்பது இப்போது பாழ்பட்டு போய் நிற்கிறது. போன ஆட்சியில திமுக காரன் இப்படி துண்டு போட்டு நின்று ஒரு போலீஸ்கார்ட்ட லந்தா பேசியிருந்தா அள்ளி உள்ள வச்சுட்டு தான் அடுத்து தலைமை கழகத்துக்கே செய்தி போயிருக்கும். ஏன் தலைமை கழகமே என்ன சொன்னாங்க? காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சிக்கல்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஒருவேளை ஈடுபட்டதா தெரிய வந்தா கழகமே போய் உள்ள உட்கார்றான்னு சொல்லும். அந்த அளவிற்கு தொண்டர்களை சரியாக வழிநடத்தினார். ஆனால் இன்றைக்கு வாயில நல்லா வருதுன்னு ஒரு முதலமைச்சரே பேசுறாருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக நடத்தப்படுவார்கள்? இவர் ஒரு நாள் வாயில நல்லா வருதுன்னு பேச, இரண்டாவது நாள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர்கிட்ட போய் மைக்க போட்டு, ஐயா தாவேகா தலைமையில புதுசா கூட்டணி அமைக்கிறாங்களா, என்னங்கயா பேர் வைக்கலாம்னு கேக்குறாங்க. நல்லா வரும்னு சொன்னார்ல, அப்படி நல்லா ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவர் தான் பங்கமா கலாய்ச்சார். எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே சட்டப்பேரவையில் சொன்னார், சனாதனம் ஒழிக, மக்களை பிளவுபடுத்தும் சனாதனம் ஒழிக. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சவாலாக அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சவால்? உன்னால் முடிந்தால், உனக்கு வாய் இருக்கிறது, தொண்டை இருக்கிறது, பேசுவதற்கு குரல் இருக்கிறது, திரைப்படம் இருக்கிறது, கேட்பதற்கு நாதி இருக்கிறது, ஆனால் சனாதனம் ஒழிக என்று உன்னால் சொல்ல முடியுமா என்பதுதான் அந்த சவால். அந்த சவாலில் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருவரும் வீழ்த்த முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த கழகத்தினுடைய கொள்கை. இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் ஏன் பாடினீர்கள் என்று நாம் கேட்டால், நீங்க போன தடவை கவர்னர் ஆபீஸுக்கு போகும்போது தேசிய கீதத்தை முதல்ல பாடலையா? தேசிய கீதம் பாடினதை பத்தி யாரு கேட்டா? உங்கள்கிட்ட கேட்டது வந்தே மாதரத்தை ஏன் பாடுனீங்க? அதுக்கு பதிலே சொல்லாம இல்ல தேசிய கீதத்தை பாடலாமான்னு வேற பாலுக்கு போறான். வந்தே மாதரம் பாடல், அதுல ஒரே ஒரு விஷயத்தை கழக தோழர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாரெல்லாம் எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்லயோ அல்லது பொது இடங்கள்லயோ பாரத மாதாவினுடைய திருவுருவ படம்னு ஒண்ணு பார்த்திருப்போம் இல்லையா? பாரதம் அம்மன் படம் போல இருக்கும். அது அம்மன் படம் போலலாம் இல்ல, அது உண்மையிலேயே அம்மன் படம் தான். சூலாயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த சூலத்திற்கு பதிலாக கொடியை வைத்து விட்டார்கள். இதெல்லாம் சரி, எல்லாரும் பல பேர் இந்துக்களாக இருந்த காரணத்தால் இந்து வடிவத்திலேயே பாரத மாதாவை வழிபட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். எதற்காக பின்னால் சிங்கம் நிற்கிறது யோசித்து பார்த்தீர்களா? பாரத மாதாவுக்கு எதுக்கு சிங்கம்? பார்வதியின் வடிவம் தான் பாரத மாதா என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் சிங்கத்திற்கு என்ன வேலை? ஏனென்றால் அந்த படம் பாரத மாதாவின் படம் அல்ல, அது துர்க்கையம்மனின் படம். அந்த துர்க்கையம்மனின் படத்தில் தான் இவர்கள் தேசிய கொடியை மாட்டி வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார்கள். அதை பற்றிய பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். இது துர்க்கையம்மனின் நாடா? இது எந்த அம்மனின் நாடும் அல்ல, எந்த ஐயனின் நாடும் அல்ல. இது மனிதர்கள் வாழுகின்ற நாடாக இருக்க வேண்டும், சமத்துவமான நாடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால் அந்த பாடலை கேள்வி எழுப்புகிறோம். கருத்து தெளிவும் இருக்கின்ற ஒரு பேச்சாளரை நான் சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தில் அவருடைய வயதுக்கு நிகரான ஒருவரை அல்ல, அவருடைய அந்த தாவேக்காவுடைய முதலமைச்சருக்கே வயதுக்கு நிகரான ஒருவரை கூட இவருடன் பேச அனுப்புங்கள். முடிந்தால் வென்று பாருங்கள். வெல்லவே முடியாத கொள்கை மலையாக இன்றைக்கு அந்த இளைஞர் உங்கள் முன்னால் இருக்கிறார். இளைஞர்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரில் 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் இளைஞர்கள். இளம் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் இளைஞர்கள். கல்லூரி மாணவர்கள் உட்பட அதில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் யார்? இவர்கள் எல்லாம் இளைஞர்கள் இல்லை என்றால் அங்கிருப்பவர்கள் எல்லாம் யார்? அப்போ இளைஞர்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக ஊடகங்களின் மூலமாகவும் சமூக வலைதளங்களின் மூலமாகவும் நம்ப வைப்பதற்கான ஒரு முயற்சி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இளைஞர்கள் எல்லா பக்கமும் இருக்கிறார்கள். அதில் நம் பக்கமும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த மற்ற கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றால், மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களின் மூலமாகவோ அல்லது தலைவரை துதிபாடுவதற்காகவோ இருக்கிறார்கள். ஆனால் திமுகவினுடைய இளைஞர்கள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அவர்களால் ஒரு நாள் முழுக்க மாநில உரிமை குறித்து பேச முடியும். அவர்களால் ஒரு நாள் முழுக்க தமிழருடைய நலன் குறித்து பேச முடியும். தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி குறித்து பேச முடியும். தமிழர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து பேச முடியும்.
5 ஆண்டுகளில் என்ன சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது என்கின்ற பட்டியல் மட்டுமல்ல, ஒவ்வொரு சாதனையும் எதற்காக செய்யப்பட்டது என்கின்ற காரணத்தை அவர்களால் விளக்க முடியும். அப்படிப்பட்ட கொள்கை தெளிவுள்ள இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். கலைஞர் என்னும் பீனிக்ஸ் பறவை என்ற தலைப்பிலே பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். கலைஞருடைய பிறந்த நாளோ கலைஞருடைய நினைவு நாளோ ஒவ்வொரு முறையும் கலைஞரை பற்றி நினைவு கூறும் போதெல்லாம் நாம் மனதிற்குள் நினைத்துக் கொள்வது, இந்த தமிழ்நாட்டிலே யார் நினைத்து பார்க்கிறார்களோ இல்லையோ எல்லா வீடுகளிலும் ஏதோ ஒரு மாற்றத்தை, ஏதோ ஒரு தாக்கத்தை கலைஞர் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையிலும் கலைஞர் கொடுத்த தமிழக அரசு வண்ண தொலைக்காட்சி பெட்டி ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. கலைஞர் பெற்றுத்தந்த சாதனைகளின் மூலமாக பலனடைந்தவர்கள் இன்றைக்கு இந்த அமைச்சரவையில் புதிதாக அமைந்திருக்கின்ற தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்களே, அவர்களும் கூட கலைஞருடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்தெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு வந்ததாக சிலர் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் அந்த பொறுப்புகளுக்கு எப்படி போனார்கள்? கலைஞர் கொண்டு வந்த 69% இடஒதுக்கீட்டின் மூலமாக அவர்கள் எல்லாம் பலன் பெற்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டின் பலன் பெற்றவர்கள் அதை மறந்திருக்கலாம். கலைஞர் அதனால் தான் சொன்னார், நாம் செய்கின்ற திட்டங்களால் பலன் பெறுபவர்கள் நம்மிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது என்று. அது எதிரில் இருப்பவர்கள் நன்றியோடு இல்லை என்று திட்டுவதற்காக அல்ல. எதிரில் இருப்பவர்கள் நன்றியை எதிர்பார்த்து நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. நாம் இந்த சமுதாயத்திற்கு கடமையாற்றுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் இந்த சமுதாயத்தை வளர்த்தெடுப்பதற்காக வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். அதற்காக நாம் இந்த திட்டங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் வந்து நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு நாம் திட்டங்களை தடுத்து நிறுத்தவோ அல்லது செய்யவோ கூடாது. தமிழருடைய நலனுக்காக நாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் கலைஞர் நமக்கெல்லாம் கொடுத்து சென்ற பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம். ஒவ்வொரு முறையும் தேர்தலில் தோல்வி கண்டதற்கு பிறகும் கலைஞர் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு மேல் தேர்தல் தோல்வியை சந்தித்ததற்கு பிறகும் கலைஞர் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டார். எதனால் செயல்பட்டார் என்று கேட்டால் பல தோழர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லுவார்கள். கலைஞருடைய கவிதையை பிடித்தவர்கள், அவர் இலக்கிய ஆற்றல் மிக்கவர், தனக்கு தோல்வி ஏற்பட்டால் அந்த இலக்கியங்களின் மூலமாக அவர் எளிமையாக அதிலிருந்து விடுபட்டு விடுவார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். உடன்பிறப்புகளோடு தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கும் காரணத்தால் அவர் அந்த தோல்விகளெல்லாம் பாதிக்கப்படவில்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதே போல அந்த கட்சியை வழிநடத்துகின்ற வலிமை அவருக்கு இருக்கிறது, அதனால் அவர் எந்த தோல்விக்கும் அஞ்சுவது இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் அடித்தளமாக கலைஞர் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் தன்னைத்தானே மீட்டுருவாக்கி கொண்டு தன்னைத்தானே அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கு அடித்தளமாக அமைந்தது அவருடைய கொள்கை. கொற்றக்குடையா கொள்கையா எது வேண்டும் எனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பார் என்போம். ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக என்று அவர் சொன்ன தத்துவத்தின்படி அவர் வாழ்ந்தார். அந்த கொள்கை இருக்கின்ற காரணத்தால் தான், அந்த கொள்கையிலே உறுதி இருக்கின்ற காரணத்தால் தான், அந்த உறுதிப்பாட்டை செயல்படுத்துகின்ற திறமை இருக்கின்ற காரணத்தால் கலைஞரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. அவர் இறந்ததற்கு பிறகும் அவருடைய புகழ் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் ஒரே காரணம் அவருடைய கொள்கை, அவருடைய கொள்கை, அவருடைய கொள்கை. எப்படிப்பட்ட கொள்கை? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்றைக்கு அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் நிலைப்பாடு எடுக்கலாம். புதிதாக அமைந்திருக்கின்ற அரசு 2500 ரூபாய் கூட கொடுக்க போவதாக சொல்லுகிறார்கள். கொடுத்தால் பிறகு பார்ப்போம், தாராளமாக அவர்கள் கொடுக்கலாம். இலவச பயணம், பேருந்து கட்டணமில்லா பயணத்தை நகர பேருந்துகளில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்த போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். தாராளமாக செய்யட்டும். இந்த திட்டங்களை எல்லாம் விரிவுபடுத்துகின்ற வேலையை இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீங்கள் விரிவுபடுத்துகின்ற ஒவ்வொரு திட்டத்திற்கு பின்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விதை உறங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விதையில் வளர்ந்த விருட்சத்தினுடைய பலனைத்தான் நீங்கள் விரிவுபடுத்த முடியுமே தவிர நீங்க வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் தான் விற்க முடியும். திமுக விதைத்த விதையில் வளர்ந்த மரத்தில் கிளைத்த பழத்தில் இருக்கக்கூடிய சாறை நீங்கள் ஜூஸாக விற்கலாம், அப்படியே பருகலாம், அறுத்து தின்கலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அந்த விதையை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம், அந்த மரத்தை வளர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு கொள்கை, இடஒதுக்கீட்டு கொள்கையை பற்றி பேசும்போது தமிழ்நாட்டிலே மாறி மாறி ஆட்சிகள் வந்தாலும் இடஒதுக்கீடு அதிகரித்து கொண்டே போனது என்று சொல்லுவார். இப்போது 69% இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை. அது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கிறது. நீதிமன்றங்களில் கூட அதை எதிர்த்து பார்த்தார்கள், ஆனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. யார் வேண்டுமானாலும் கிரெடிட் எடுத்துக் கொள்ளலாம். நாளைக்கு இந்த 69% இடஒதுக்கீடு 70% மாறலாம்.
80% மாறலாம், ஏன் 100% இடஒதுக்கீடு கூட எதிர்காலத்திலே யாரோ வரும் பொழுது செயல்படுத்தப்படலாம். ஆனால் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்த முடியும் என்கின்ற தத்துவத்தை இந்திய திருநாட்டிற்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால்தான் கலைஞர் முதன்முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற போது கமிஷன் போட்டு ஆய்வு செய்தார். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய ஜனத்தொகைக்கு ஏற்ப அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லையே, இன்றும் அரசு அலுவலகங்களில் மேலாதிக்கம் இருக்கிறது, பார்ப்பன மேலாதிக்கம் இருக்கிறது, அதையெல்லாம் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களை வைத்து நிரப்ப வேண்டுமே, அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டுமே, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த நலன் போய் சேர வேண்டுமே என்று அவர் யோசித்தார். யோசித்ததனுடைய விளைவு கமிஷன் அமைத்தார். அதற்கு பிறகு இடஒதுக்கீடு விரிவுபடுத்தப்பட்டது. இனி அந்த 69 யாராலும் சுருக்க முடியாது. 69% இடஒதுக்கீடு இருக்கும் வரை இந்த நாட்டை கலைஞர் தான் ஆளுகிறார். கலைஞர் என்கின்ற பீனிக்ஸ் பறவை இடஒதுக்கீட்டை பற்றி பேசும் ஒவ்வொரு தருணத்திலும் உயிர்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. வந்தே மாதரம் பாடலை முதலில் ஏன் பாடினீர்கள் என்று நாம் கேட்டால், நீங்க போன தடவை கவர்னர் ஆபீஸுக்கு போகும்போது தேசிய கீதத்தை முதல்ல பாடலையா? தேசிய கீதம் பாடினதை பத்தி யாரு கேட்டா? உங்கள்கிட்ட கேட்டது வந்தே மாதரத்தை ஏன் முதல் பாடுனீங்க, அதுக்கு பதிலே சொல்லாம இல்ல தேசிய கீதத்தை முதல் பாடலாமான்னு வேற பாலுக்கு போறான். வந்தே மாதரம் பாடல், அதுல ஒரே ஒரு விஷயத்தை கழக தோழர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யாரெல்லாம் எல்லாருமே பள்ளிக்கூடங்கள்லையோ அல்லது பொது இடங்கள்லையோ பாரத மாதாவினுடைய திருவுருவ படம்னு ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா? பாரதம் அம்மன் படம் போல இருக்கும். அது அம்மன் படம் போலெல்லாம் இல்லை, அது உண்மையிலேயே அம்மன் படம் தான். சூலாயுதத்தில் இருக்கக்கூடிய அந்த சூலத்திற்கு பதிலாக கொடியை வைத்து விட்டார்கள். இதெல்லாம் சரி, எல்லாரும் பல பேர் இந்துக்களாக இருந்த காரணத்தால் இந்து வடிவத்திலேயே பாரத மாதாவை வழிபட்டார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். எதற்காக பின்னால் சிங்கம் நிற்கிறது யோசித்து பார்த்தீர்களா? பாரத மாதாவுக்கு எதுக்கு சிங்கம்? பார்வதியின் வடிவம் தான் பாரத மாதா என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் சிங்கத்திற்கு என்ன வேலை? ஏனென்றால் அந்த படம் பாரத மாதாவின் படம் அல்ல, அது துர்க்கையம்மனின் படம். அந்த துர்க்கையம்மனின் படத்தில் தான் இவர்கள் தேசிய கொடியை மாட்டி வைத்துக் கொண்டு ஊரை ஏமாற்றுகிறார்கள். அதை பற்றிய பாடல் தான் வந்தே மாதரம் பாடல். இது துர்க்கையம்மனின் நாடா? இது எந்த அம்மனின் நாடும் அல்ல, எந்த ஐயனின் நாடும் அல்ல. இது மனிதர்கள் வாழுகின்ற நாடாக இருக்க வேண்டும், சமத்துவமான நாடாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதனால் அந்த பாடலை கேள்வி எழுப்புகிறோம். நாளை இவர்கள் சட்டமன்றத்தில் முதலாவதாக தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்தையே கூட பாடலாம், பாடிவிட்டு இவர்கள் பெருமை கூட பேசலாம், நாங்களும் பாடிட்டோம் பார்த்தீங்களான்னு. 1000 பேர் தமிழ்தாய் வாழ்த்தை பாடலாம். ஆனால் அந்த தமிழ்தாய் வாழ்த்தை பாடித்தான் தமிழ்நாட்டில் நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்று விதையை இட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். இந்த நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் கலைஞர் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார். அதை யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. நாளை பாடலை கூட மாற்றுகிறேன் என்று சிலர் பேசுகிறார்கள். ஆனா பாட்டு ஒண்ணு வைக்கணும்ன்ற யோசனை வந்ததில்ல. அதுதான் கலைஞர், அதுதான் கலைஞருடைய கொள்கை ஆற்றல். இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞருடைய நலத்திட்டங்கள் குறித்தும் கலைஞருடைய கொள்கை தெளிவு குறித்தும். தேசிய கொடி ஏற்றும் போது கூட ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் நாம் சொல்லுவது உண்டு. என்ன சொல்லுவோம்? சுதந்திர தினம்னு வந்தாலே திமுக காரர்கள் மறக்காமல் போடுகின்ற ஒரு பதிவு உண்டு. என்ன? இந்தியா முழுக்க இன்றைக்கு எந்த மாநிலத்தின் முதல்வர் வேண்டுமானாலும் கொடியேற்றலாம், ஆனால் அந்த மாநில முதல்வர்களுக்கெல்லாம் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவோம் இல்லையா? அந்த கொடியை ஏற்றுவது என்பது என்னப்பா, ஒரு கொடியை ஏற்றுறது யார் வேண்டுமானாலும் ஏத்திட்டு போகட்டுமே, யார் வேண்டுமானாலும் ஏத்திட்டு போகட்டும் தானே. கலைஞர் கேட்கின்ற வரைக்கும் அதை ஒன்றிய அரசாங்கம் ஏன் விட்டு கொடுக்கல, யார் வேண்டாலும் ஏத்திட்டு போட்டும்னு? ஏன் கவர்னரிடம் அது ஒப்படைக்கப்பட்டிருந்தது? ஏன் கவர்னரிடமிருந்து அது பிடுங்கப்பட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது என்றால், அது கவர்னர்கள் கையில் இருந்தால் வந்தே மாதரம் போல நாற்றம் அடிக்கத்தான் செய்யும். அதை அவர்களுடைய கைகளில் இருந்து மீட்டு மக்களுடைய கைக்கு கொண்டு வர வேண்டும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தில் இந்த தேசிய இனங்களினுடைய பங்களிப்பு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய இயக்கத்தில், இந்த கூட்டாட்சியில் தமிழர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதற்கு நீ கொடுக்கும் மரியாதை தான் என்னை கொடியேற்ற விடுவது என்கின்ற சிந்தனை தான் கொடியேற்றுவதற்கான அதிகாரத்தை பெற்றது. ஏதோ ஒரு கொடியை ஏற்றுகிறோம் என்பதற்காக வாங்கவில்லை. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த நாட்டில் பங்கு இருக்கிறது என்கின்றதை உணர்த்துவதற்காக கலைஞர் அந்த கொடியை ஏற்றுகின்ற உரிமையை மாநில முதல்வர்களுக்கு வேண்டும் என்று போராடி பெற்று தந்தார். கலைஞருடைய அதே வழியில்தான் நாளை திருப்பரங்குன்றம் சிடிஆர் நிர்மல்குமார் என்ற ஒரு அமைச்சர்
அவர் இதற்கு முன்னால் RSS காரர். அவர் அதற்கு பிறகு பாஜகவில் இருந்தார், பிறகு அதிமுகவிற்கு போனார், பிறகு அரசு பணியாளர்களுக்கு டெபுடேஷன் கொடுத்து வேற மாவட்டத்துக்கு அனுப்புற மாதிரி பாஜகவிலிருந்து அதிமுக, அதிமுகவிலிருந்து தாவேகா என்று போனார். எங்க போனாலும் அந்த காவி டவுசர் மாறவில்லை, அது அப்படியே தான் தொடர்கிறது. இன்றைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றுவது போலத்தான் தீபம் ஏற்றப்படும் என்று. ஏன் நீ மாத்தி ஏத்தி பாரு, மாத்த முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? கடந்த ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தில் இந்த அரசு போராடிய போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம். மக்களை ஒருங்கிணைப்பதற்காக இந்த அரசு எடுத்துக்கொண்ட முயற்சி அப்படிப்பட்ட முயற்சி. இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் தர்காவுக்கு பக்கத்தில் யாராவது ஒருவன் விளக்கேற்றுகிறேன் என்று வந்தால் பொதுமக்களே தடுத்து நிறுத்தி அவனை கட்டையால் அடித்து என்னடா இங்கு வந்து உனக்கு வேலை என்று கேட்பார்கள். அந்த உணர்வை தூண்டியது நம்முடைய திராவிட மாடல் நாயகர் ஸ்டாலின் அவர்கள் தான். அந்த வழியில் தான் உன்னால் நடக்க முடியுமே தவிர, இன்றைக்கு தலைவர் சொன்னார், ஒரு விழாவிலே கலந்து கொண்டு பேசிய போது, காலையிலே ஒரு இணைப்பு விழா, அந்த இணைப்பு விழாவிலே பேசிய போது சொன்னார், இன்றைக்கும் கழகம் தான் ஆட்சி செய்கிறது என்று. ஆம், கழகம் தான் ஆட்சி செய்கிறது. அதனால் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கடந்த அரசு என்ன நிலைப்பாடோ அதுதான் எங்கள் நிலைப்பாடும் என்று தாவேகா கூறி நிற்கிறது. கடந்த அரசுக்கு கீழடியில் என்ன நிலைப்பாடோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி கடந்த அரசு என்ன செய்ததோ அதைத்தான் உன்னால் செய்ய முடியும். நீயாக ஒன்றை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால், ஏற்கனவே சட்டப்பேரவையிலேயே சொல்லப்பட்டதுதான், மகளிர் உரிமை தொகை இருக்கின்ற வரைக்கும், நான் முதல்வன் தமிழ் புதல்வன் திட்டங்கள் இருக்கின்ற வரைக்கும் இந்த நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி செய்கிறார் என்று அவர் சொன்ன அந்த வரிகள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஏன் இந்த கனெக்ஷன், ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இவற்றையெல்லாம் செய்வதற்கு ஒரு கொள்கை தெளிவு வேண்டும். இந்த கொள்கை தெளிவுதான் எல்லாவற்றையும் முதல் முறையாக செய்கின்ற கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த அரசு கடந்த முறை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே அமைந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் என்ன நடந்தது? பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்தால் பதிவு கட்டணத்திலும் கூட 1% விலக்கு கொடுப்பதற்கான சட்ட ஆணை நிறைவேற்றப்பட்டது என்றால், இதையெல்லாம் முதல் முறையாக செய்ய முடிகிறது என்றால் அதற்கு காரணம் பெண் விடுதலை என்கின்ற கொள்கையிலே இந்த கழகத்திற்கு இருக்கின்ற ஆழமான பற்றுதல், அதை செயல்படுத்துவதற்கான உந்துதல். அதனால் தான் அதை செய்ய முடிந்தது. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு இருந்த பற்றுதலின் காரணமாகத்தான் செம்மொழி அந்தஸ்தை பெறுவதற்காக, தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கின்ற அங்கீகாரத்தை பெறுவதற்காக கலைஞர் தொடர்ந்து உழைத்தார். இந்த தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுடைய நலனுக்காகவும் அவர் காலமெல்லாம் உழைத்துக் கொண்டே இருந்தார். அந்த உழைத்த உழைப்பிற்கு பலன் என்ன தெரியுமா? தமிழ்நாடு இன்றைக்கு இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் பேசப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கிறது. சர்வதேச நாடுகளெல்லாம் இருக்கின்ற ஐநா சபையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக வந்தார்கள். அது என்ன திட்டம் தெரியுமா? கலைஞர் தொடங்கி வைத்த திட்டம். திட்டம் தர்மபுரியிலே தொடங்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கு பெயர் மகளிர் சுய உதவி குழு திட்டம். அந்த மகளிர் சுய உதவி குழுவை தமிழ்நாடு எப்படி செயல்படுத்துகிறது என்று உலக நாடுகளின் அமைப்புகள் எல்லாம் வந்து ஆய்வு செய்கிறார்கள். அந்த அளவிற்கு சிறப்பாக தமிழ்நாட்டை ஏற்றமிகு மாநிலமாக, முன்னேற்றமான மாநிலமாக, முற்போக்கான மாநிலமாக மாற்றி காட்டியது கலைஞர் வகுத்த பாதை, கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞருடைய வழியில் நடந்த திராவிட மாடல் அரசு. இந்த திட்டங்களை எல்லாம் சட்டங்களை எல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்றைக்கு கலைஞரை பற்றி பேசும்போது மேனாள் அமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு அஞ்சாத தலைவர் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு ஒரு அமைச்சரிடம் முதலமைச்சர் எப்போது பத்திரிகையாளர்களை சந்திப்பார் அப்படின்னு கேட்டபோது, முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆம், முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. முதலமைச்சர் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. முதலமைச்சர் பொறுப்போடு செயல்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன் முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. வேற ஒருத்தர் தான் முதலமைச்சர் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சட்டப்பேரவையில். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் புலம்புகிறார்கள். அந்த அளவிற்கு சட்டப்பேரவை என்பது இப்போது பாழ்பட்டு போய் நிற்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளரோடு பேசிக்கிட்டு இருந்த போது அவர் ஒரு தகவல் சொன்னார். இந்த தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் எவ்வளவு அலங்கோலமாக மாடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஈசிஆர் பகுதிக்கு தனியாக டிசினா டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், அவர் வந்து அந்த பகுதியில் வந்து
ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இரவு நேரத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஆட்சியிலிருந்து அந்த ரோந்து என்பது வழக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயண பணி. அந்த பணியை மேற்கொள்வதற்காக அவர் போன போது அங்கிருந்த சிலர் வெள்ளை சட்டை போட்டுக்கொண்டு நின்று இருக்கிறார்கள். வெள்ளை சட்டை போட்டு கழுத்தில் ஒரு துண்டு போட்டு நின்று இருக்கிறாங்க. அந்த துண்டை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம போனோம்னா நம்ம துண்டை காணோம்னு ஆக்கிடுவாங்க. அவர் அதையும் தாண்டி அங்கிருந்தவர்களிடம் போயிருக்கிறார். எதுக்குப்பா நடுராத்திரி 12 மணிக்கு மேலே இங்கே நிற்கிறீங்க, இங்கே நீங்கள் நிற்கக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இங்கே நிற்பாம வேற எங்கே நிற்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். வேற எங்கே நிற்பாங்களா? போய் வீட்டுக்கு போப்பா, இங்கே ரோட்டில் என்னப்பா பண்ணுற? நாங்கள் இங்கே தாங்க நிற்போம். நீ யாருப்பா அப்படின்னு இவர் கேட்க, எங்களை பார்த்தா தெரியலையா அப்படின்னு இவன் துண்டை இழுக்க, நீ யாருன்னு கேட்டிருக்காங்க. நான் டெபுட்டி கமிஷனரா, ரவுண்ட்ஸில் இருக்கிறேன்டா, கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ல, எங்களுக்கு தெரியும், ஏய் சட்ட ஒழுங்கு பிரச்சனைப்பா, நீ கிளம்புப்பான்னு சொன்னா, இனிமேல் நாங்கள் தான் சட்டம், நாங்கள் தான் ஒழுங்கு, நீ கிளம்பு அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, அவர் சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு கமிஷனருக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி 10 பேர் நிற்கிறாங்க, போக மாட்டாங்க சார், போனால் என்னை கலாய்க்கிறாங்க சார், துண்டுக்கு போட்டு கட்சிக்காரங்க மாதிரி தெரியுது சார், என்ன சார் அரெஸ்ட் பண்ணிடலாமா? ஐயையோ வேண்டாம், அதில் 4 பேர் எம்எல்ஏவா இருந்தால் உங்களுக்கு தெரியுமா, தயவு செய்து போங்க. இதே சம்பவம் அந்த ரோட்ல மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. உள்ள திபு திபுன்னு 20 பேர் போயிருக்கிறாங்க. போனவங்கள வாயில இருக்கிற காவலர்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க. உள்ள இருந்து எஸ்ஐ கதை பதறாரா, எம்மா போவிடுமா, அதுல யார் எம்எல்ஏ யார் மினிஸ்டர் உனக்கு தெரியுமா, போகுமா அப்படின்றாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, சாமானியர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாதா? உங்க சாமானியத்தனம் எல்லாம் ரொம்ப நல்லா தெரியுமுங்க. கஞ்சா வித்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்ச சாமானியத்தனம் எங்களுக்கு வேணாம். சாதி வெறிபிடித்த சாமானியத்தனம் எங்களுக்கு வேணாம். லாட்டரி வித்தவர்கிட்ட வித்துட்டு வந்த ஒரு காசு எங்களுக்கு சாமானியத்தனம்னா அந்த சாமானியத்தனம் எங்களுக்கு வேணாம். சாமானியர் சாமானியர்ன்றாங்க. பக்கத்துல செங்கோட்டையன் நிக்கிறாரு. ஆமா சாமானியர் தான், செங்கோட்டையன் சாமானியர் தான். வாச்சாத்தியில் பெண்களை எல்லாம் கொடூரமான முறையில் தாக்கிய ஒரு சாமானியர். வாச்சாத்தியில் அந்த பெண்கள் போலீஸ்காரர்கள் மீது புகார் கொடுக்க வந்தபோது அவர்களை மிரட்டிய சாமானியர். அந்த போராட்டத்திற்கு போன சிபிஎம் இன்றைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்களை வண்டியை விட்டு ஏற்றி கொள்ளுங்கள் என்று சொன்ன சாமானியர். இவர்தான் சாமானியர்னா வேணாம், நாங்க சாமானியருக்கும் கீழே வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அந்த பேர் எடுத்துக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டினுடைய நிலை அவலமான நிலைக்கு தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, போன ஆட்சியில திமுக காரன் இப்படி துண்டு போட்டு நின்று ஒரு போலீஸ்கார்ட்ட லந்தா பேசியிருந்தா அள்ளி உள்ள வச்சுட்டு தான் அடுத்து தலைமை கழகத்துக்கே செய்தி போயிருக்கும். ஏன் தலைமை கழகமே என்ன சொன்னாங்க, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு சிக்கல்ல ஈடுபடக்கூடாது. அப்படி ஒருவேளை ஈடுபட்டதா தெரிய வந்தா கழகமே போய் உள்ள உட்கார்றான்னு சொல்லும். அந்த அளவிற்கு தொண்டர்களை சரியாக வழிநடத்தினார். ஆனால் இன்றைக்கு வாயில நல்லா வருதுன்னு ஒரு முதலமைச்சரே பேசுறாருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக நடத்தப்படுவார்கள்? போன 5 ஆண்டுகள்ல கழக தொண்டர்களினுடைய பலருடைய மனக்குமுறல், ஐயா இந்த நாகரிக அரசியல் போதும், வேகமா வாங்க, வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு போயிருந்தாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய நிலையில் மாறினாரா? மாற மாட்டார். ஏனென்றால் இந்த நாட்டு மக்கள் அமைதியுடன் வாழ வேண்டும். இந்த நாட்டு மக்களிலே என்னுடைய தொண்டர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நான் இஷ்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. கொள்கைக்கு அவர்களை பயன்படுத்தலாம், அவர்களை கோட்பாடுகளை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் வேகமாக செயல்படுகிறேன் என்கின்ற பெயரில் அறமற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு நாம் அவர்களை தூண்டக்கூடாது. அவர்களை அமைதியாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டார். இப்போதும் அதே வழியில் தான் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது மாண்பு. அந்த பக்கம் வாயில நல்லா வருது, நம்ம ஆசிரியர் தான் சொன்னார். இவர் ஒரு நாள் வாயில நல்லா வருதுன்னு பேச, 2வது நாள் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாணமிகு ஆசிரியர்கிட்ட போய் மைக்க போட்டு, ஐயா தாவேகா தலைமையில புதுசா கூட்டணி அமைக்கிறாங்களா, என்னங்கய்யா பேர் வைக்கலான்னு கேட்கறாங்க. நல்லா வரும்னு சொன்னார்ல, அப்படி நல்லா ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவர் தான் பங்கமா கலாய்ச்சார். தமிழ்நாட்டினுடைய நிலைமையை இப்படி மோசமாக்கி கொண்டே போகிறார்கள். நிறைவாக 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அடுத்ததாக தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்புரையாற்றவிருக்கிறார்.
அதுபோக நீங்கள் எல்லாம் சிறப்பு விருந்தினராக பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் போய் அடுத்து கலந்து கொள்ள வேண்டி இருக்கும். நிகழ்ச்சி இருக்கும், இரவு நிகழ்ச்சிகள் 9 மணி வரை இருக்கும் மண்டபங்கள்ல. பொறுமையாக போய் கலந்து கொள்ளலாம். அதற்கு முன்னால் அவசரப்பட வேண்டாம். மாண்புமிகு பேராசிரியர் அவர்கள், முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள் ஒரு முறை பேசும்போது ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார். எதற்கு பேசும்போது, கலைஞருடைய பிறந்தநாள் விழாவில், எப்போதைய பிறந்தநாள் விழா, 54, 55 வயது நிறைவடையும் போது நடந்த பிறந்தநாள் விழாவில் பேராசிரியர் கலைஞருக்கு வாழ்த்து சொல்லி பேசுகிறார். அந்த வாழ்த்தில் அவர் சொன்ன வரிகள் மிக மிக முக்கியமானவை. தமிழ்நாட்டிற்கு தேவை மிகப்பெரிய அறிவாளிகள் என்பதை விட அழுத்தமான கொள்கை படைத்தவர் என்றுதான் குறிப்பிட விரும்புகிறேன். கொள்கை உறுதிதான் தமிழகத்தை காப்பாற்றுமே தவிர ஆற்றல்கள் சில நேரத்தில் வாடகைக்கு போய்விடுகின்றன. அறிவாற்றல் இரவலாக போய்விடுகிறது. அழகான பேச்சு சொந்த பெருமைக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு விடுகிறது. எடுப்பாக எழுந்து அதிக தொகைக்கு விற்கப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையை விட நம்முடைய அறிவாற்றல் எந்த அளவாக இருந்தாலும் அது இந்த நாட்டிற்கு, மக்களுக்கு, மொழிக்கு பயன்பட வேண்டும். அந்த உணர்வோடு, லட்சியத்தோடு, கொள்கையோடு பணியாற்றுகிற அந்த உறுதியான தேவை என்று விரும்புகிற நான் கலைஞரை அவருடைய ஆற்றலை விட, அவருடைய அறிவுத்திறமையை பாராட்டுவதை விட, அவருடைய பேச்சாற்றலை போற்றுவதை விட அவருடைய கொள்கை உறுதியைத்தான் பெரிதும் பாராட்ட விரும்புகிறேன் என்று பேராசிரியர் சூளுரைத்தார். அப்படி அவர் சூளுரைத்தது அவருடைய 55வது அகவையில் வ.உ.சி. நூலகம் வெளியிட்ட தமிழின காவலர் கலைஞர் என்று பேராசிரியர் அவர்கள் பேசிய பேச்சுகளுடைய தொகுப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கின்ற தோழர்கள் எல்லோரும் வாங்கி படியுங்கள், அல்லது வாங்கி பிறருக்கு அதை பரிசளியுங்கள். அதில் இன்னொரு கருத்தும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலிலே தோல்வி, எப்போது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருகிறார், திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைகிறது. அதற்கு பிறகு நடந்த கூட்டத்தில் பேராசிரியர் பேசுகிறார், தன்னை மறந்து விடுகிற இனத்துக்கு அவர்களுடைய இனத்தை பற்றி நினைவூட்டுகின்ற பொறுப்பை, கடமையை கலைஞர் அவர்களும் எங்களை போன்றவர்களும் எங்கள் உயிர் உள்ளவரை நிறைவேற்றி கொண்டே இருப்போம் என்று பேராசிரியர் பேசினார். அதைத்தான் கலைஞர் சொன்னார், ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை போகாது வாழும் நிலையாக என்று சொன்னார். என்றால் அது இந்த இனத்திற்கு, இந்த இனத்தினுடைய பெருமையை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எது இந்த இனத்தினுடைய பெருமை? சாதி இந்த இனத்திடம் இருக்கிறதே, சாதி இந்த இனத்தினுடைய பெருமையா? மதம் இந்த இனத்திடம் இருக்கிறதே, மதம் இந்த இனத்தினுடைய பெருமையா? அல்லது ஏற்றத்தாழ்வு இந்த இனத்திலே இருக்கிறதே, அந்த ஏற்றத்தாழ்வு இந்த இனத்தினுடைய பெருமையா? எது இந்த இனத்தினுடைய பெருமை? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவரும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பூங்குன்றனாரும் பாடினார்களே, அதுதான் இந்த இனத்தினுடைய சிறப்பு. நாம் எல்லோரும் திராவிடர்கள் என்கின்ற நிலையை உணர வேண்டும். நாம் எல்லோரும் பார்ப்பனர் அல்லாத மக்களாக ஒன்று திரண்டு நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும், பேச வேண்டும், எழுத வேண்டும், இயங்க வேண்டும். அதுதான் இந்த இனத்தினுடைய பெருமை. நாம் திராவிடர்கள் என்று உணர்வதுதான் இந்த இனத்தினுடைய பெருமை. நாம் எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்று அண்ணா சொன்னது போல ஒன்றிணைவதுதான் இந்த இனத்தினுடைய பெருமை. அந்த பெருமையை நிலைநாட்டுகின்ற வகையில் கலைஞருடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும். கலைஞரை பற்றி தி ஃப்ரண்ட்லைன் இதழ் ஒரு மனிதன் ஒரு இயக்கம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டார்கள். இந்த புத்தகம் கலைஞர் மறைந்த வெகு சில நாட்கள், கிட்டத்தட்ட 2-3 வாரத்திற்குள்ளாக தயாரிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு கட்டுரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். என்றும் கிழியாது என் பாட்டு என்று இளைய பாரதி அவர்கள் எழுதிய கட்டுரையில் ஒரு கலைஞருடைய கவிதையை மேற்கோள் காட்டுகிறார். கியூபாவை வாழ்த்தி கலைஞர் ஒரு கவிதை எழுதினார். அவர் எழுதியதை அப்படியே வாசிக்கிறேன். அதை ஃபிடல் காஸ்ட்ரோ தன் மேசையில் வைத்திருந்தார். பயன்படுத்தாத படிமம். கியூபாவை ஒரு அங்குசம் என்கிறார். அந்த கவிதையில் ஒரு படிமத்தை கையாளுகிறார். அந்த கவிதை என்னவென்றால், இலை, தழை, கரும்பு என எல்லாவற்றையும் விழுங்கும் யானை அங்குசத்தை விழுங்கியது போல அமெரிக்கா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் தன்னுடைய காலனிகளாகவும் தன்னுடைய அடிமைகளாகவும் மாற்றிக்கொண்டிருந்த போது அது இலைகளை விழுங்கியது, தலைகளை விழுங்கியது. கியூபாவை கைப்பற்ற நினைத்த போது அமெரிக்கா என்னும் யானை அங்குசத்தை விழுங்கியது. அதுபோல தமிழ்நாட்டை கபலீகரம் செய்த வந்த அந்த இரட்டை யானை வாயில் போட்டிருக்கக்கூடிய அங்குசமாக திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில் செயல்படும். அந்த அங்குசம் அந்த யானைகளை கிழித்து எரியும். அந்த அங்குசம் மறுபடியும் நிற்கும். அங்குசம் நிற்கிறது என்றால் அங்குசத்தை இயக்குபவர் யார் என்று கேட்கலாம். அங்குசத்தை இயக்குபவர் நம்முடைய தந்தை பெரியார்.
பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய வழியில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே சட்டப்பேரவையில் சொன்னார், சனாதனம் ஒழிக, மக்களை பிளவுபடுத்தும் சனாதனம் ஒழிக. ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சவாலாக அவர் சொல்லி இருக்கிறார். என்ன சவால்? உன்னால் முடிந்தால், உனக்கு வாய் இருக்கிறது, தொண்டை இருக்கிறது, பேசுவதற்கு குரல் இருக்கிறது, திரைப்படம் இருக்கிறது, கேட்பதற்கு நாதி இருக்கிறது, ஆனால் சனாதனம் ஒழிக என்று உன்னால் சொல்ல முடியுமா என்பதுதான் அந்த சவால். அந்த சவாலில் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருவரும் வீழ்த்த முடியாது. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வரைக்கும் 75 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த கழகத்தினுடைய கொள்கை, கலைஞர் வகுத்த கொள்கை, அண்ணா வகுத்த கொள்கை. அந்த கொள்கையின் வழியில் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடந்து காட்டி நமக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். அந்த வழியில் வழி நடப்பதுதான் நம்முடைய இனத்திற்கான பெருமை. அந்த இனத்திற்கான பெருமையை அடைவதுதான் இந்த இனத்திற்கான விடியல். இந்த இனத்திற்கான விடியல் என்பது தமிழர் எல்லோரும் சுயமரியாதை பெற்றவர்களாக, இந்த இனம் சுயமரியாதை பெற்ற இனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடைசி உதாரணமாக ஒன்றே ஒன்று, ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்துக்கு காரணம் ஒன்றிய பட்டியல். அதுக்கு யாரு சட்டம் போடலாம்? டெல்லியில இருக்கும் யூனியன் கவர்மெண்ட் சட்டம் எழுதலாம். மாநில பட்டியல்னு ஒன்று இருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல, அதுல மாநில அரசாங்க சட்டம் இயற்றலாம். பொது பட்டியல்னு ஒன்று இருக்கு, அதை மாநிலமும் பயன்படுத்தலாம், ஒன்றியமும் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு கல்வியை சுவீகரித்தது, மருத்துவத்தை தின்றது, குடிதண்ணீர் இப்போதும் மாநில பட்டியலில் இருக்கு, அதை கூட ஒன்றிய அரசாங்கம் கையில் எடுத்துக் கொள்ளுகிறது. இதை எப்படிடா தீக்கணும்? பொதுப்பட்டியலே இல்லாம பண்ணணும். அதுதான வழி. ஒருத்தர் சொல்றாரு சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒண்ணு உருவாக்கும்னு. அதாவது நம்ம இருக்கிற பூச்சாண்டியை ஓட்டி விடுனா இன்னும் 4 பூச்சாண்டியை சேர்த்து கூட்டிட்டு வந்தா இந்த பூச்சாண்டி பெரிய பூச்சாண்டியை இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஒரு வில்லனை டம்மி பண்ணணும்னா இன்னொரு பெரிய வில்லனை கொண்டு வரணும்ல. அந்த மாதிரியாக பொதுப்பட்டியலுக்கு மாற்றாக சூப்பர் ஸ்டேஷனா இன்னொரு பொதுப்பட்டியல் கொண்டு வருவாங்களாம். இப்படி முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 10 செகண்டுக்கு ஒரு திட்டத்தை விவாதிச்சோம்னு நேற்று பேசுறாங்க. 436 திட்டங்களை 1.5 மணி நேரத்தில் விவாதிச்சாங்க. பட்டியல் பேசுறதுக்கே 436, பேசுறதுக்கே 1.5 மணி நேரம் பத்தாது. ஆனா விவாதிச்சோம்னு கருத்து பரப்புறான். இப்படி பொய்யாக பரப்புகிறார்கள். இந்த பொய்களை எல்லாம் உடைத்தெறிந்து நம்முடைய சுயமரியாதை இயக்கத்தை பரப்ப, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை பரப்ப இந்த இளைஞரணி தயாராக வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன், தயாராக இருக்கிறது. அந்த படை கிளம்ப வேண்டும். அந்த படை கிளம்புவதற்கான உத்வேகத்தை உங்களுடைய செயலாளர் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து செயல்படுங்கள். இந்த இனத்தை மீட்டெடுக்கின்ற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது. திராவிட இயக்கமாக வாழுகின்ற இந்த கட்சி இந்த திராவிட இனத்தை மீட்டெடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.